ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், துபாய் வேர்ல்டோட நம்பர் 1 டூரிஸ்ட் ஸ்பாட்ல ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் ஸ்பாட். இப்போ டூரிஸ்ட் மட்டும் இல்லை, துபாயில் இருக்க அந்த நாட்டு மக்களே வீட்டை விட்டு கூட வெளியே வர முடியாத நிலைமை. எதனால? கடந்த 2 நாள்ல 2 வருஷத்துக்கு தேவையான மழையை டோட்டலா கொட்டிட்டு போயிருக்கு. இதனால துபாய் இப்போ எந்த நிலைமையில இருக்குன்னா, துபாயோட ஏர்போர்ட் வேர்ல்டோட நம்பர் 1 ஏர்போர்ட் டோட்டலா ஃப்ளட்ல மூழ்கி இருக்கு. அது மட்டும் இல்ல, துபாயோட நம்பர் 1 ரோட்ஸ் சொல்லலாம். வெறும் லக்ஸரி கார்ஸ் மட்டுமே போயிட்டு இருந்த அந்த ரோட்ஸ் இப்போ நார்மல் கார் கூட போக முடியாத அளவுக்கு டோட்டலா ஷட் டவுன் பண்ணி வச்சிருக்காங்க. இவ்வளவு மோசமாகிறதுக்கு என்ன காரணம்? அந்த அளவுக்கு மழை எதனால வந்தது? எந்த அளவுக்கு மழை வந்திருக்கு? இதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி ஷார்ட்டா சொல்றேன், வாங்க வீடியோவில் போலாம். இது உங்க நரேன்ஸ் வியூ, நான் உங்க நரேன். வெல்கம் டு நரேன்ஸ் வியூ. யாராவது வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இனிமே போடுற வீடியோ உங்களை சேரும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். வாங்க வீடியோவில் போலாம். இந்த ரெயின் பாத்தீங்கன்னா மண்டே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸ்டார்ட் ஆனது 20 மில்லிமீட்டர் இந்த ரேஞ்சை மண்டேல தொட்டிருக்கு. பட் அன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆனது அடுத்த நாள் டியூஸ்டே வரைக்கும் 24 ஹவர்ஸ்ல இதோட ரேஞ்ச் எந்த லெவலுக்கு போயிருக்குன்னா 142 மில்லிமீட்டர் ரேஞ்சுக்கு போய், இது எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, கடந்த 75 ஆண்டுகள்ல இல்லாத ஒரு பெரிய மழை. துபாய்க்கு 2 வருஷத்துல பெய்கிற மழைய 2 நாள்ல டோட்டலா கொட்டிட்டு போயிருக்கு. இதுதான் துபாய் இந்த அளவுக்கு ஒரு பெரிய டிசாஸ்டரை, ஒரு ஃப்ளட்டை பார்க்கறதுக்கு காரணமா இருந்திருக்கு. இந்த மழையால துபாய் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, யாரெல்லாம் வெளியே வந்தாங்களோ, எது பொருள் வாங்கணும் இல்லைன்னா வேலைக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல வந்தவங்க, ட்ரெயின்ல வந்தவங்க எல்லாருமே அந்தந்த இடத்துலயே தங்க வேண்டியதாகி போச்சு. ஏன்னா டோட்டல் ரோடுமே ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. லக்ஸுரி கார் மட்டும் இல்ல, ஒரு டாக்ஸி கார் கூட அந்த இடத்துல மூவ் ஆகாத அளவுக்கு அங்கேயே எந்தெந்த கார் எங்கெங்க இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நிக்க வச்சுட்ட அப்படியே நிக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க துபாய் மக்கள். இது மட்டுமான்னு பாத்தீங்கன்னா, அது மட்டும் இல்ல, துபாயோட லார்ஜஸ்ட் ஏர்போர்ட், வேர்ல்டோட லார்ஜஸ்ட் ஏர்போர்ட், ஒன் ஆஃப் த ஹப்னு சொல்லலாம். அந்த ஏர்போர்ட் டோட்டலா ஃப்ளட்ல மூழ்கி எந்த ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆக முடியாம, லேண்டும் பண்ண முடியாம, டோட்டலா ஏர்போர்ட்டையும் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. இந்த ஃப்ளட் வர்றதுக்கு முன்னாடி இறங்கின பேசஞ்சர்ஸ் கூட அவங்களோட அந்த ஃப்ளைட்டை விட்டு இறங்கி ஏர்போர்ட்டுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளைட் அங்க வந்தவங்க, அந்த டைம்ல இறங்கி வந்த பேசஞ்சர்ஸ் நியூஸ்ல சொல்லியிருக்காங்க. இந்த மழையால எல்லா இடத்துலையுமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே ஸ்கூல் இல்லை, கவர்மெண்ட் ஆஃபீஸ் டோட்டலாக ஷட் டவுன் ஆயிடுச்சு. பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட புர்ஜ் கலிஃபா, அங்கே புர்ஜ் கலிஃபால யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதுக்கு கீழே ஒரு ஷாப்பிங் மால் இருக்கு. அந்த ஷாப்பிங் மால் உள்ள தண்ணி போய் டோட்டலாக ஃப்ளட் ஆகுறது. அது மட்டும் இல்லாமல் அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன்லாம் டோட்டலாக ஃப்ளட் ஆகி எல்லா ட்ரெயினும் அங்கேயும் ட்ரெயினும் ஷட் டவுன் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட துபாயே ஷட் டவுன் அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா எந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமும் இல்லை, எந்த ஷாப்பும் இல்லை, யாராலையுமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. எல்லாருமே அந்தந்த இடத்துல அப்படியே ஷட் டவுன் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி நிலைமை எதனால துபாய்க்கு வந்தது அப்படின்னு பார்க்கணும்னா, ஆக்சுவலி துபாய், சவுதி அரேபியா, பஹ்ரைன், பக்கத்தில் இருக்க நிறைய கல்ஃப் கண்ட்ரிஸ், இந்த கண்ட்ரீஸ்லாம் மேக்சிமம் இந்த மாதிரி மழை வராது. அதனால இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் ட்ரைனேஜ் சிஸ்டம்ல அவ்வளவா ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்லை மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்க மாதிரி இங்க அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும்னு இவங்களுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு மழையும் வராது. ஏன்னா இது டோட்டலி கல்ஃப் கண்ட்ரியை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். டோட்டலா இது ஒரு டெசர்ட் கண்ட்ரி. இங்க மழை வர்றது ஒரு அபூர்வமான விஷயம்.
அதனால ஃபோக்கஸ் பண்ணாததுனால தான் இன்னைக்கு 75 வருஷத்துக்கு அப்புறமேட்டு வந்த இந்த மலையை இவங்களால கட்டுப்படுத்த முடியாம இந்த அளவுக்கு ஃப்ளட் ஆயிருக்கு. இது சில பேர் சொல்றாங்க கிளவுட் சீடிங் அதனால கூட இப்படி ஆகிருக்கலாம் அப்படின்னு. பட் இது அதனால ஆகலன்னு சொல்லிட்டு துபாய் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. கிளவுட் சீடிங் இதுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது. இது டோட்டலா ஒரு நேச்சுரல் ரெயின்ஃபால், நேச்சுரலா வந்த ரெயின்ஃபாலால தான் இந்த டோட்டல் ஃப்ளட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க என்ன நினைக்கிறீங்க? துபாயில உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? இதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு துபாயில அவ்வளோ யாரும் தெரியாது. தெரிஞ்சவங்க இருக்காங்க, ஆனா கான்டாக்ட்ல இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதோட எதனால ட்ரூ காரணம் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் பார்த்து படிச்சு தெரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி சென்னையிலயும் ஃப்ளட் வந்திருக்கு. யாராவது சென்னை ஃப்ளட்டை நேரில் பார்த்தது இல்லை நீங்க அந்த ஃப்ளட்ல இருந்திருக்கீங்களான்னா நீங்களும் சொல்லுங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி ஃப்ளட்டுகளை வரவங்களுக்கு ரொம்பவே கஷ்டப்படணும். ஏன்னா சின்ன சின்ன வீடுல இருக்கவங்கலாம் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ இவங்க சீக்கிரமா அதுல இருந்து வெளியே வந்துடணும். துபாய் மக்கள் சீக்கிரமா அதுல இருந்து ரிலீவ் ஆயிடணும்னு சொல்லிட்டு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன், நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல இன்னொரு நல்ல கண்டென்ட்ல டெய்லி நியூஸோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை ஃப்ரம் நரேன்.